ஒரு வியர்டான ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ண போறோம். காலையில இருந்து நாங்க இந்த கேம் விளையாண்டுட்டு தான் இருக்கோம். இந்த சேலஞ்சில நான் இந்த காலையில இருந்து இந்த ஃபெஸ்டிவல் இங்கே ஆக்சுவலி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. பண்ண மாட்டேன்றாங்க. நல்லவங்க அவங்க. சாப்பிட்டு சொல்றேன். ஹே காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். உங்களோட மேஜன். இன்னைக்கு நம்ம சேனலில் வந்து ஒரு வியர்டான ஃபுட் சேலஞ்ச் வந்து பண்ண போகிறோம். தாய்லாண்டில் இருக்க த மோஸ்ட் வியர்ட், அதாவது crocodile, கற்பாம்பூச்சி, ட்ரையான ஸ்குவிட்டு, என்னெல்லாம் உங்களுக்கு தெரியும். நம்ம தாய்லாண்டில் எவ்வளோ புதுசு புதுசாக தவளை பள்ளிலாம் கூட இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அந்த மாதிரி ஒரு அப்படின்னு மூஞ்சி சொல்லிக்கிற மாதிரி ஃபுட்டெல்லாம் நம்ம ட்ரை பண்ணி பார்க்க போகிறோம். ஆனால் இது புதுசாக இருக்குண்ணே. நானும் கணேஷும் சேர்ந்து தான் செய்ய போகிறோம். அவன் சேனலில் வந்து அது ஷார்ட்ஸாக வரும். ஸோ நீங்கள் அதில் வந்து ஷார்ட்ஸ்க்கு ரெஃபரன்ஸ் பார்த்துக்கலாம். நம்ம சேனல் வந்து பெரிய வீடியோவாக வரும். மோஸ்ட்லி வந்து சாப்பிட போகிறோம். பெரிய வீடியோவாக வரும். மோஸ்ட்லி வந்து சாப்பிட்டு ஃபஸ்ட்டு வந்து ஓகே அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அதுக்கப்புறம் நான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் சாப்பிட்டு ஓகே சொல்லி அவன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். நான் ஒத்துக்கவே இல்லை. என்னை கட்டாயப்படுத்தி சாப்பிட வைக்கிறாங்க. சத்தியமாக நீங்களே சொல்லுங்களேன். முதல்ல தவளை கருப்பாம்பூச்சியெல்லாம் சாப்பிட யாராவது ஒத்துப்பாங்களா? சாப்பிட்றான்னு சொல்லி என்னை கூப்பிட்டு வந்தாங்க. சாப்பிடணும்னு தெரியல. பட் அந்த இடத்துல நம்ம பார்த்து டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ஆனால் அவனுக்கு பிடிக்கும் இந்த மாதிரி, அதாவது மைனீஸில் ஐஸ்கிரீம் போட்டு சாப்பிட்றது, அப்புறம் பிரியாணியில் மைனீஸ் போட்டு சாப்பிட்றது, மாதிரி கேவலமாக சாப்பிடுவான். சாப்பிட்ற பொருளை நம்ம வந்து எப்படினாலும் சாப்பிடலாம். சாப்பிடக்கூடாத பொருளை நம்ம இப்படி சாப்பிட முடியும் சொல்லுங்கள். ட்ரை பண்ணுறோம். இன்னைக்கு அதை தான் நாங்கள் ட்ரை பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்ல போகிறோம். கருப்பாம்பூச்சி ரோட்டில் வந்தாலே பயந்து வரும். நேற்று அப்படிதான் பயந்து எனக்கு சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். எந்த தைரியத்தில் வந்திருக்கேன்னு தெரியல. எடுத்து சாஸ்ல தொட்டு சாப்பிட போகிறோம். கருப்பாம்பூச்சி ஃபர்ஸ்ட் கிடைக்கும். ஓ மை காட், அதெல்லாம் நம்ம சொல்ல வேணாம். நம்ம ஏன் ஃபர்ஸ்டே அப்படின்ற மாதிரி ஃபீல் கொடுக்குறோம். தேவை. கருப்பாம்பூச்சி ஃபர்ஸ்ட் கிடைக்குமா? இருக்கும்னு நினைக்கிறேன். சாப்பிடும் போது இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இந்த வீடியோ தயவு செஞ்சு சாப்பிடும் போது பாருங்க. அப்பதான் அதுக்கப்புறம் சாப்பிடவே உங்களுக்கு தோணாது. நான் கொஞ்சம் மென்டல். எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. சோ ஃபுல் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட பிரஸ் பண்ணா அப்ப நெக்ஸ்ட் நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் கணேஷோட சேனல் வந்து ஃபன் வித் சிப்லிங்ஸ் தமிழையும் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணுங்க. இன்ஸ்டாகிராம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். அவங்க பேசுனாங்கல்ல, சோ இத வந்து நீங்க வந்து 0.5ல வச்சு பார்க்கணும். அப்பதான் புரியும். இல்ல, அது ஆல்ரெடி நான் பேசினதே 0.5 தான். அது மட்டும் இல்லாம அந்த ஃபெஸ்டிவல் பேனா சாங்ங்கறாங்க. சாங்கான ஃபெஸ்டிவல். தண்ணி அடிக்குறாங்க. இப்போ எங்களுக்கு என்ன தெரியுமா சேலஞ்ச்? அந்த தண்ணியில படாம போய் சாப்பாடு சாப்பிடணும். அது இன்னும் சேலஞ்சிங்கா இருக்கு. அந்த வாட்டர், நார்மல் வாட்டர். காலையில இருந்து நாங்க இந்த கேம் விளையாண்டுட்டு தான் இருக்கோம். இந்த சேலஞ்சில நான் இந்த காலையில இருந்து இந்த ஃபெஸ்டிவல்ல நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி செம்மையா தண்ணி கண்ணுல தண்ணி, முடியெல்லாம் ஒரு மாதிரி ஆயிடுச்சு, கால்லாம் டேன். இப்போ ஓரளவுக்கு நல்ல ட்ரெஸ் எல்லாம் பண்ணிட்டு வந்ததுக்கு அப்புறம் இப்போ மறுபடியும் அடிக்கிறாங்க தண்ணி எடுத்து வந்து. தப்பிக்கிறது வந்து எங்களுக்கு ஒரு பெரிய டாஸ்கா இருக்கு. தப்பிச்சு தான் வந்து சாப்பாடு சாப்பிட்டுட்டு இருக்கோம். இப்பதான் எங்களுக்கு தெரியுது காலையில நம்ம எவ்வளவு கொடுமை கொடுத்துருக்கோம் எல்லாருக்கும். கண்ணுல வச்சு தண்ணி நாங்க அதுவும் இவனுங்க ரெண்டு பேரும் ரொம்ப ஓவரா பண்ணாங்க. நானும் ஓரளவுக்கு தான் இது பண்ணிட்டு இருந்தேன். தம்பி, ஒரு மனுஷன் போய் பேசலாம், ஆனா ஏக்கர் கணக்கில் எல்லாம் பேசக்கூடாது. ஐயோ நோங்க எங்க மேல அடிச்சிடாதீங்க. மேல அடிச்சிட போறாங்க தண்ணி. பண்ண மாட்டேன்றாங்க. நல்லவங்க அவங்க. பாருங்க வியர்ட் ஃபுட். அது என்னடா வியர்ட் ஃபுட்? இங்க பாரு. சீ. இரு சாப். வாட் இஸ் திஸ்? ஸ்குவிட்டா? ஸ்குவிட்னா என்னது? ஸ்குவிட்னா ஸ்குவிட் கேம்ல வருமே. ஓ அந்த கேம். சே என்ன ஜோக்கர்? என்ன ரங்கா ஜோக் அடிங்க எல்லாரும். ஸ்குவிட்னா அந்த ஆக்டோபஸ் தானே? எறாவா? ஸ்குவிட்னா ஸ்குவிட் மீன்ஸ் தெரிஞ்ச மாதிரியே சொல்ல வந்தான். இந்த அவமானம் உனக்கு தேவையா? அவங்க கிட்ட போய் ஸ்குவிட்னா சீ ஃபுட். அதுதான்ப்பா அந்த ஆக்டோபஸ்ல குட்டி வெர்ஷன். அவன் தான் ஸ்குவிட். நெத்த மாதிரி. நெத்தலாம் இல்ல. இருங்க ஸ்குவிட்னு போடுறேன். ஸ்குவிட் நீங்க அது எவ்வளவு? ஒன்னு சொல்ல எவ்வளவு? How much? ஸ்குவிட்னா நம்ம ஊர்லயே கிடைக்கும்ங்க. என்ன எவ்வளவு சொன்னாங்கடா? 60யா? தோகா ஸ்குவிட். சொன்னல்ல ஆக்டோபஸ் மாதிரி தான் இருக்கும்ட்டு. எறா மாதிரி. சரி எவ்வளவுன்னு கேள. நான் ஒரு வாட்டி கேட்டேன், எனக்கு புரியல. How much? 60 baht. 60 baht. Fine. தாய்லாந்து பாஷை கத்துக்கிட்டேன். நான் வேற. டேய் கூட்னு போங்கடா. One stick. One squid full spicy. அது கொடுப்பாங்க. சொல்லாதடா. இல்ல ஐஸ்டர் சாஸ் தான் அதனால போடுவாங்க. நம்ம தான் அதை நாத்தத்தோட நாத்தமா சாப்பிடணும். இங்கே ஆக்சுவலி ஸ்மெல் ஒரு மாதிரி இருக்கு. அதை சாப்பிட்டு இப்போ கணேஷ் வந்து ஒரு வித்தை காட்டுவான். நானா சாப்பிட மாட்டேன். இப்படி சாப்பிட்ற மாதிரி எடுத்து அப்படி ஊட்டி விட்டுருவேன். யார் சாமி? அது யாருமே வாங்கலடா, நம்ம தாண்டா வாங்குறோம். சாப்பிடுவோமா? சாப்பிடு. ஃபர்ஸ்ட் ஸ்குவிட் புடிங்க. அதே நல்லா இருக்கு. சில்லி சாஸ் தான் இது. ஆக்சுவலி பிரச்சனை இல்லை, வெறும் சில்லி சாஸ் தான்.
பக்கா கருவாடு ஸ்மெல்லு, பக்கா அது கருவாடு. கருவாடை தான் பைத்தியம். கருவாடை எதுவுமே போடல, மசாலா எதுவுமே போடல, வெறுமனா அப்படியே வந்து செஞ்சு கொடுத்துருக்காங்க. நம்ம கணேஷ் அவர்கள் சாப்பிட்டு விட்டு டேஸ்டை பற்றி புகழ்வார். மாட்டிக்கிட்ட பங்கு. ஸ்குவிட்டியோட கால் இருக்கு பாருங்க, சாஸை தொட்டு திட்டுற க்ளோஸ். மென்டல் அவன் எல்லாரும் தான். சொல்லு. நான் திரும்பி நிற்கிறதுக்கு தான் எதுவுமே தான் பண்ணுவேன்ட்டு தான். சாப்பிட்டு ஒன்றும் ஆகாது, உயிரோட தான் இருப்பேன். நீங்களும் லைட்டாக சாப்பிடுங்கக்கா. சரி 2 பேர். ஐயோ கையால் எடுக்க முடியாது. சாப்பிட்றா. நீ சாப்பிட்றியா? கேமராமேனுக்கு கொடுப்போமா? சரி இது கடிக்கவே இல்லை, ஏமாத்துறான். வாய் க்ளோஸ் அப். ஓகேவா தான் இருக்கா? நல்லா இருக்கு. நல்லதா இருக்கா? லைட்டாக சாப்பிடுங்க. டேஸ்ட் அவ்வளோ மோசம்லாம் நல்லா இருக்கு. சாஸ் போட்டு இடம் மட்டும் கடிங்க. மோந்து பார்க்காம சாப்பிடுங்க. அவ்வளோ மோசம் இல்லைல்ல? டேஸ்டே வரல, சாஸ் டேஸ்ட் மட்டும் தான் வருது. டேஸ்ட் மட்டும் தான் வருது. மற்றபடி டேஸ்டே வரல. மாதிரி இருக்கு. பட் நாற்று அடிக்குது நல்லா, செம்ம நாத்தம். ஓகே. நம்ம கருவாட்டு மார்க்கெட்டுக்குள்ளலாம் போவோம் தெரியுமா, அப்போ வந்து எப்படி நாற்று அடிக்கும் அது மாதிரி நாத்தம். பட் நாட் தட் பேட். ஸோ இதுக்கு வந்து ஒரு 10க்கு வந்து ஒரு 6 கொடுக்கலாம், அந்தளவு ஓகே தான். மொமட்டிட்டு வரல, மோக்க முடியாது, மோக்கிறதுக்கு வந்து 0, மற்றபடி ஓகே. ஓகே 10க்கு வந்து நான் எவ்வளோ தருவேன்னா 7 தரேன். அப்போ பிடிச்சிருக்கா சாப்பிட்ரு. வேண்டாம். நெக்ஸ்ட் நம்ம வந்து ஐயோ தண்ணி அடிக்கிறாங்க. கேமரா உயிரை கொடுத்து காப்பாத்துறாங்க. கேமரா முக்கியம், உயிர் வாங்கிக்கலாம். கேமரா காப்பாத்துறீங்க. நெக்ஸ்ட் நம்ம வந்து crocodile போயிடலாம். ஓகே, அடுத்தடுத்து என்ன இருக்கோ எல்லாமே. crocodile, தவளை, கர்ப்பாம்பூச்சி, ஈசல் எல்லாமே ஒவ்வொரு வீடியோவா இருக்கும். போதும் லிஸ்ட் ரொம்ப பெருசா போயிட்டே இருக்கு. எல்லாம் சுத்திட்டு வந்து நாங்க திருப்பி வந்த இடத்துக்கே வந்து நிக்கிறோம். ஏன்னா இன்னைக்கு அந்த ஃபெஸ்டிவல்னால பாதி கடை க்ளோஸ்ல இருக்கு. ஸோ என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு தெரியல. துரியன்னு ஒரு ஃப்ரூட்டு, ரொம்ப ஃபேமஸான ஃப்ரூட். பட் அது வந்து ரொம்ப பயங்கர ஸ்மெல்லாக இருக்கும்னு ஏர்போர்ட்டில் முதல் கொண்டு ரெஸ்ட்ரிக்ட் பண்ணுற ஒரு ஃப்ரூட் வந்து இங்கே அவைலபிளாக இருக்குது. இது 300, 250, எக்ஸ்கியூஸ் மீ, 300, 250 and 180. நம்பர் அவங்க கொஞ்சம் நம்ம இப்போ என்ன பேசினாலும் அவங்க ஆங்கிலம் புரியாதனால நம்ம சொல்கிறது நம்மளுக்கே புரிஞ்சுக்கிட்டு தான் வாங்கணும். ஆனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக ஃபீல் ஆகுது. உள்ள முடி இருக்கா, வெளில இருக்கா? ஓகே வெளியே வாங்கவா. சாம்பிள் சாம்பிள்லாம் கேட்டால் தொலைச்சி அடிப்பாங்க. அப்படி சொன்னதுக்கப்புறம் நம்ம கேட்கக்கூடாதுல்ல, தொலைச்சி அடிப்பாங்க. இப்போ மேங்கோ ஸ்டிக்கரே சாங்கலாம் சூப்பராக. ஏமாடா வாங்கிடலாம்டா. சூப்பராக இருக்கிறது சாப்பிட வரல, நம்ம சுமாராக இருக்கிறது சாப்பிட வந்துருக்கோம். ஆளை விட்ற சாமி. அதுதான் தேடிட்டு இருக்கோம். இதோட சொல்லவா? What's the benefit of this fruit? சூப்பர் இருக்கா? வேண்டாம். Just 182. அவங்கள்ட்ட காசு கொடுக்கா, வேற சாப்பிட்டு பார்க்க போகிறோம். A few moments later. Guys, இன்னைக்கு நாங்கள் துரியன் ஃப்ரூட் சாப்பிட போகிறோம். உப்பு தாங்கலை. இதோட ஸ்மெல்லுக்கு தான் இதுன்னு நினைக்கிறேன். சிக்கன் மோமோஸ் மாதிரி இருக்கு. ஆக்சுவலி ஆமாம், மோமோ ஷேப்பில் தான் இருக்கு. ஏன் இவ்வளோ ரியாக்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியல, சாப்பிட்டு பார்த்தா தான் தெரியும். அவ்வளோ பழம் இருக்கிற எக்ஸ்பிரஷனை பார்த்தா உள்ள நடிப்பு. என்னன்னு தெரியல, வழவழ டேஸ்டே கொமட்டிட்டு வருது. அப்படியே நம்மளுக்கு துப்பிடலாம் அப்படின்ற மாதிரி வருது. சுத்தமாக சாப்பிட முடியல. அவங்க சொன்ன மாதிரி மூச்சு ரொம்ப வயசாக போகுங்க. காசு போகுது. கணேஷ், உனக்கு நான் இங்கே ஒரு கோயில் கட்டுறேன். இல்லை இது உடம்புக்கு நல்லதான். ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. இந்த ஃபுட்டுக்கு நான் வந்து 10க்கு 0 கொடுப்பேன். ஏன்னா முழுங்க கூட இல்லை, துப்பிட்டேன், சாப்பிட்டு கூட பார்க்கலன்றதால 0. நீ எவ்வளோ கொடுப்ப? இது வந்து ஆக்சுவலாக மாம்பழம் மாதிரி இருக்குது பார்க்க, ஆனால் மாம்பழம் இல்லை. அண்ட் வாசனை வந்து பலாப்பழம் வாசனை மாதிரி வருது, ஆனால் பலாப்பழம் இல்லை. அண்டு வாசனை எப்படி தெரியுமா இருக்கே வரும். வேணாம் சொன்னால் உங்களுக்கு காண்டாகும். பட் இருந்தாலும் சொல்கிறேன், வாந்தி மாதிரி இருக்குது கைஸ். தெரியுது, நீ மூடு. அது அவங்களுக்கு ஒரு சில பேருக்கு இது டேஸ்ட் மேபி பிடிக்கும். டேஸ்ட் வந்து டிஃபர்ஸ். எல்லாருக்கும் நம்ம டேஸ்ட் வந்து சொல்ல முடியாது, உங்களுக்கு பிடிக்கும் பிடிக்காதுன்ட்டு. சில பேருக்கு நிறைய உண்மையாகவே பிடிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நான் பிடிச்சிக்கோ. 10க்கு எவ்வளோ கொடுப்பேன்? 10க்கு வந்து நான் வந்து 6 கொடுப்பேன். 6. ஏன்னா இது வந்து ஹெல்த்தின்றனால நான் 6 கொடுப்பேன். பட் டேஸ்ட் வைஸ் பார்த்தீங்கன்னா 4 சத்தியமாக நல்லா இல்லை. நான் 0க்கு 4 எவ்வளோ பரவாயில்ல. சுகி நீ எவ்வளோ கொடுப்பேன்? -2.
எனக்கு அவன் என் ஃபீல்டில் இருக்கான். ஸோ நம்மளோட ட்ரை சுக்காக்கி வந்து வாங்கிட்டு வந்தாச்சு. நீங்களே செய்யறத பார்த்துருப்பீங்க. ஃபர்ஸ்ட் ஏதோ சாக்கடை தண்ணி மாதிரி ஏதோ கழுவி ஊத்துறாங்க. அதுக்கப்புறம் எல்லாமே வந்து அப்படியே இருந்துச்சு, எடுத்து போட்டாங்க. கடைசியாக ஒரு ரெட் கலர் சாஸ் ஒரு கப்பு ஃபுல்லாக ஊத்துறாங்க. சாப்பாடு ரெடி முடிஞ்சு. அதான் இன்னைக்கு அவங்களோட நியூ இயர் அப்படின்றனால எந்த கடையுமே இல்லை. நாளைக்கு மார்னிங் நாங்கள் கிளம்புறோம். ஸோ இந்த ரீசன்னால எங்கள் கடைகளே இல்லை. ப்ளஸ் இன்னும் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக சாப்பிட்றதுக்கு என்னாலையும் முடியல. அந்த டுரியன் அதெல்லாம் சாப்பிடும் போதே ஒரு மாதிரி அப்படின்ற மாதிரி ஆயிடுச்சு. கிடைக்கவும் இல்லை. நான் கணேஷும் ரொம்ப தேடி பார்த்தா முடியலன்றனால சரி அட்லீஸ்ட் வியர்ட் ஃபுட்டாக சாப்பிட்லாம். அது வந்து வியர்ட் திங் என்ன சொல்கிறது, சாப்பாடா லைக் கம்ப்ளீட் மீலாக சமைச்சது சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணோம். பட் இது வந்து எப்படின்னா இதோட பேர் வந்து ட்ரை சுகாக்கின்னு போட்டுருந்துச்சு. இது வந்து ட்ரையாக தான் இருக்கும், குக் பண்ண மாட்டாங்க, குக்டு கிடையாது. இதுவுமே வெறுவனா இருக்கும். சரி ஓகே, இது பெஸ்ட் ஆப்ஷனாக தெரிஞ்சதுனால சரி சாப்பிட்டு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்திருக்கோம். இப்போ அதை சாப்பிட்டுட்டு எப்படி இருக்குன்னு சொல்கிறேன். நான் ராவா இல்லை, சமைச்சு கொடுத்தாலே வந்து யாரா ஸ்குவிட்டு இந்த மாதிரி பச்சையாக இருக்குது எதுவுமே வீட்லேயே சாப்பிட மாட்டேன். இது எல்லாமே செம பச்சையாக இருக்குது, ஸ்மெல்லு அப்படி இருக்கு. சாப்பிட்டு சொல்கிறேன். ஒரு சொட்டு கூட க்ளீன் பண்ணல. தம்பி சோலி முடிச்சு. பச்சை குக்கு ஒரு சொட்டு கூட குக் ஆகல. பச்சை யாரா சாப்பிட்றேன் நான் இப்போ. இதுக்கு அதுவாது பரவாயில்ல, மற்ற ரெண்டு மாதிரி அதாவது ஒன்று ஃப்ரூட்டு இன்னொன்று சுட்டு கொடுத்தாங்க. இது குக்கே பண்ணல. அதை விட எனக்கு வியர்டா இப்போ ஃபீல் ஆகுது. சாப்பிடவே பிடிக்கலையே. சரி ஓகே, கொஞ்சமா மட்டும் கடிக்கிறேன். இது எங்க போய் முடிய போகுது தெரியலையே. ஆக்சுவலி நாங்கள் வேற சீட்ல போய் உட்காந்துருந்தோம். அவங்க வேற கடை, நீங்க எங்க போய் உட்காருங்கன்னு சொல்லிட்டாங்க. அடுத்து ஸ்குவிட்டை வேணா ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸ்குவிட்டு தானே. நான் இந்த டெசிஷனே கம்ப்ளீட்டா ரெக்ரெட் பண்றேன். எதுக்கு நான் இந்த மாதிரி ஃபுட்டை சாப்பிடணும் அப்படின்னு நான் நினைச்சேனே தெரியல. சரி ஓகே, சாப்பிட்டு பார்ப்போம். அதை பிச்சு கடிச்சு சாப்பிட கூட முடியல. நான் என்னதான் பண்றது? நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட்டுக்க போறேன். ஏன்டா போய் எமோஷன் ஆற நீ? ஏன் எமோஷன் ஆற நீ? இந்த பிஸியான இடத்துல எங்களுக்கு ஷூட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள போதும் ஆயிடும் நினைக்கிறேன். அதாவது அவங்களாம் மூக்க மூடிட்டு தான் வராங்களே. அதை நான் சாப்பிட்டுட்டு இருக்கேன். என்னமா ஃபீல் பண்ணி கூவுறான்டா அவன். இல்ல ராவா வந்து சீ ஃபுட் சாப்பிட்றவங்களாம் பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ அதனால ஓகே, அட்லீஸ்ட் நான் ஒரு வாயாவது சாப்பிட்டேன்னால அந்த இதை மட்டும் கொஞ்சம் தண்ணி குடிச்சு நூடுல்ஸ் மட்டும் சாப்பிட முடியும். ஸோ அதனால இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் ஒரு 2 மார்க் கொடுப்பேன். அதுக்கு மேலே நான் கொடுக்க முடியாது. 10க்கு 2. இந்த மாதிரி உங்களுக்கும் சீ ஃபுட்லாம் பிடிக்காதுன்னு வச்சுக்கோங்களேன், தாய்லாண்டில் வந்து கண்டிப்பாக எதுவுமே ட்ரை பண்ணாதீங்க. 7-11 போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், சிக்கனில் கொஞ்சம் இருக்கும். இல்லை சில இடத்துல சிக்கன் ஃப்ரை அந்த மாதிரி நல்ல சாப்பாடுலாம் கிடைக்குது. நீங்கள் அதெல்லாம் சாப்பிட்டா போதும். இதெல்லாம் சாப்பிட்டீங்கன்னா நாளைக்கு காலையிலேயே எனக்கு என்ன ஆகும்னு எனக்கு தெரியல. பட் லெட்ஸ் see, பார்ப்போம். ஓ அப்படியா விஷயம். Egg what? is the Black egg. Inside black color. We can eat. Raw eat. Yes. No boil no. No need to boil. It's already Cooked. Nice to eat. it's marinated. Oh, marinated. Okay. How much one? நாங்க தெருவா எங்கெல்லாமோ சுத்திட்டு இங்க வந்தா எங்க ஹோட்டலுக்கு முன்னாடியே இருக்கு. அந்த பிங்க் எக் கொஞ்சம் வியர்டா இருக்கும், உள்ள கருப்பா இருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. சரி அதை சாப்பிட்டு பார்க்கலாமேன்னு வாங்கியிருக்கோம். 20 120. நம்ம ஊருக்கு ஆசைப்படி 50 ரூபா வரும். How to eat? Thank you. ஷியோரா சொல்றேன், வாங்கி போயிரு. நான் இன்னைக்கு சாப்பிட்ட எல்லா சாப்பாடுமே கன்ஃபார்மா எனக்கு நான் பாத்ரூம்ல தான் போய் உட்கார போறேன். எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சு போச்சு. அது சாப்பிடலாம். லைட்டா கருமம் ஸ்மெல்லே நாறுது. செம்மனா தம்மோந்து பாறேன். சரி ஒரு சும்மா சாப்பிட்டு பாரு. அக்கா பாசமா கொடுக்குறல. அக்கா இந்த அம்மாவுக்கு வந்து பாத்ரூம்ல உட்காரல, நீ என்னையும் பாத்ரூம்ல உட்கார வைக்க பிளான் பண்றீங்களா? கொஞ்சமா சாப்பிடு, கொஞ்சோண்டு. அப்படியே குலாப் ஜாமுன். ஓம் சுகி குள்ள வாய.
சைடுல ஜெல்லி மாதிரி இருக்கு. சாப்பிடு சாப்பிடு. நல்லா இருக்கு போல. நல்லா தான் இருக்கா? நார்மல் முட்டை தான். அப்படியா? நார்மல் முட்டை தான். கண்ணை மட்டும் இது வரையும் கடிங்க, மஞ்சள் கரு கடிச்சிடாது. உப்பு கக்கிதுல ஆக்டிங் போட்டேன் நானு. எப்படா அது மூஞ்ச ரியாக்ஷன்? நானா சாப்பிட்டு நல்லா தான் இருக்கு. நார்மல் முட்டை மாதிரி சாப்பிடவே இல்லையா நீ? கடிக்கவே இல்லையா? கடிச்சேன். நார்மல் முட்டை மாதிரி இருக்குன்னு ஆக்டிங் போட்டேன். உடனே மேடம் நார்மல் முட்டை நினைச்சு சாப்பிட்டாங்க. உப்பு கக்கிது. கொமட்டின்னு வருது. அப்படியே பச்சை முட்டை அதை வந்து இது பண்ணி பாருங்க, உள்ளெல்லாம் அப்படியே வேகாம இருக்கு முக்காவாசி. பாருங்க, கண்ணு கலங்கிருச்சு. நீங்க பாருங்க, நீங்களே உள்ள வந்து ராவா இருக்கு. அப்படியே வேகல. கப்பலா ஆக்சுவலி நான் வந்து பாயில்ட் எக் சாப்பிட மாட்டேன்னு எம்ஜே ஃபேமிலில பாதி பேருக்கு தெரியும். இதுல இதை நான் ஏன் ட்ரை பண்ணி பார்த்தேன்னு கூட எனக்கு தெரியல. ரோசா கலர்ல இருந்தனால வாங்கிட்டாங்க. பிங்க் கலர் எனக்கு பிடிச்ச கலர். சரி ஓகே, பிங்க்ல நல்லா இருக்கும். ஆக்சுவலா எனக்கு தெரிஞ்சு பிங்க் கலர்ல முட்டைலாம் இருக்காது. பெயிண்டிங் அடிச்சிருப்பாங்க. ரியல் பிங்க் கலர். பிங்க் ரியல் கலர் பிங்க் பெயிண்ட். பிங்க் பெயிண்டா? பெயிண்டா? ஓ, டிஃபரன்ஷியேட் பண்ணி காட்டுறதுக்கா பிங்க் கலர் பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. பெயிண்ட். வாட் எக்? நார்மல் ஒயிட் எக் பெயிண்ட். கரெக்ட்டா? Inside packet. இது இருக்கு. ஓ, டிஃபரன்ஸ். வாட் எக்? What egg? Pink. எக். chicken egg or duck egg? என்னடி சொல்ற? வாத்து நீ என்ன சொல்ற? வாத்து முட்டை என்னடி சொல்ற? வெள்ளையா தான் இருக்கும். ஆனா பிங்க் கலர்ல பெயிண்ட் அடிச்சிருக்காங்க. காக்கா ஒன்னு வாங்கி கழுவி பாப்போமா? சம்மடி வாங்குவனி. வாந்தி இங்க வரைக்கும் நிக்குது. வாத்து முட்டையை சாப்பிட்டுருக்காங்க தினேகா. சத்தியமா எனக்கு அது வாத்து முட்டை தெரியாது. இது எப்படி தெரியுமா இருக்கு? சிக்கன் ஆர் மட்டன்? நோ மியாவ் அந்த மாதிரி இருக்குடா. ஜோக் இல்லையா? எனக்கு உண்மையாவே தெரியாது. அது வந்து நான் சிக்கன் தான் கலர் மட்டும் மாறி இருக்கேன்னு நினைச்சிட்டேன். சிக்கன் முட்டை ஏன் உங்களுக்கு அந்த மாதிரி இருக்கு சொல்லுங்க. எனக்கு இப்ப வாந்தி வர மாதிரி இருக்கு. வேணாம் அப்படியே வாயை மூட்டு போயிருங்க. இதுக்கு மேல என்ன சேலஞ்சு கூப்பிடாதீங்க தயவு செஞ்சு. நானே இதுக்கப்புறம் பண்ணல, என்னால முடியல. கைஸ் டு பி ஃப்ராங்க், இன்னும் நிறைய ஃபுட்ஸ் இருக்கு. பட் ஆனா இதோட முடிச்சுக்கிறதுக்கான காரணம் என்னன்னா, சாப்பிட்டுட்டு போயிட்டு எங்களுக்கு ஏதாவது எக்ஸ்ட்ராவா ரியாக்ட் ஆயிர போது பயம். இங்க இருந்து சாப்பிட்றவங்களுக்கு இது செட் ஆகும். நம்ம புதுசா சாப்பிட்டு சேலஞ்சுக்காக சாப்பிட்டு வயிறு கெட்டு போச்சுன்னு வச்சுக்கோ. வயிறு கெட்டு போறது மேட்டர் இல்ல, வேற ஏதாவது ஆச்சுன்னா நமக்கு ரொம்ப கஷ்டம். ஏன்னா அவங்க எப்படி செய்வாங்கன்னு நமக்கு தெரியாது. பூச்சி எங்கெங்கயோ குப்பைக்கெல்லாம் ஓடும். அதை எடுத்து வந்து கழுவி செய்யறாங்க. சாப்பிட்டு முடிச்சிட்டேன் நான் ஆல்ரெடி. வெறுப்பேத்தறேன். சேஃப்டியா தெரியல. சோ அதனால முடிஞ்ச அளவுக்கு இது வரையும் முடிச்சாச்சு. ஓகே, எங்களால இதுக்கு மேல முடியல. ஆக்சுவலி இந்த மாதிரி கோழி முட்டை நினைச்சு சாப்பிட்டா வாத்து முட்டையா இருக்காது. ஒரு மாதிரி கண்டாவே வந்து ஒரு 10,000 லைக் வந்துச்சுன்னா part 2. இந்த மாதிரி எல்லாம் பேச சொல்லி யாரா சொல்லி கொடுக்குறா? ஷியோரா part 2 வரும். 15,000 லைக். சரி, வராது, எனக்கு நம்பிக்கை இருக்கு. அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. 15,000 லைக் வந்து part 2. அண்ட் இந்த ஃபுட்டுக்கு வந்து நான் 10க்கு 0 நான் முழுங்கிட்டேன். ஆனால் வாந்தி வருது. எல்லாத்துக்கும் 0 சொல்லாதீங்க. நல்லா தான் இருக்கு முட்டை. சரி, அப்ப சாப்பிடு. வேணாம் சும்மா சொன்னேன். பாவம் செஞ்சதுக்காக ஒரு 3ங்க. 1.5 அந்த மாதிரி கொடுக்கலாம். மத்தபடி நான் முடியாது. முட்டை வேணுமா? செம்ம டேஸ்ட். சாப்பிடுங்க சும்மா. வாங்க வாத்து முட்டை சாப்பிடுங்க. செம்ம டேஸ்ட். இனிப்பா இருக்கு. இனிப்பா தான் இருக்கு. சரி, நான் செவனேந்தானா போய்க்கிருந்தேன். யாரு வம்பு தும்புக்காச்சும் போனனா? நடந்துதான் போயிட்டு இருந்தாரு. அவரை கூப்பிட்டு அவர் வயல கொடுத்து அவரே ஆக்சுவலா டோரியன் ஃப்ரூட்டே வந்து நாங்க ஒவ்வொரு ஆளுக்கு கொடுத்து ஏமாத்தலாம்னு பார்த்தோம். ஆனா எல்லாம் உஷாரா எல்லாருமே யாருமே வந்து நோ 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 அப்படின்ட்டாங்க. ஓகே, ஃபைனலி பேக்ரவுண்ட்ல வர சாங் காப்பிரைட் வந்துரும் மேடம். இல்ல, நம்ம மைக் போடுறதுனால கேட்காதுன்னு ஒரு நம்பிக்கை. அப்படியா? லைட்டா கேக்குது. இது பாட்டு என்ன பாட்டுன்னு கூட தெரியல. ஓகே, டைம் வந்து பாத்தீங்கன்னா மணி 2 மணி வரை இந்த வீடியோ எடுத்துட்டு இருக்கோம். உன்னை நினைச்சா எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கியா? எஸ். அண்ட் இது வந்து நான் லாஸ்ட் டைம் தாய்லாந்து பேங்காக் வரும்போது நான் ஸ்டே பண்ண ஹோட்டல் முன்னாடி நின்றுட்டு இருக்கேன். அந்த ட்ரிப்பு மாதிரி இந்த ட்ரிப்பு செமையா போச்சு. நான் பயங்கரமா என்ஜாய் பண்ணேன். நாளைக்கு வந்து நாங்கள் சென்னை கிளம்புறோம். இந்த வாட்டி கொஞ்சம் டிஃப்ரெண்டான சேலஞ்ச் பண்ண மாதிரி இருந்துச்சு. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து வேட்டி கட்டுறது, அதுக்கப்புறம் இந்த மாதிரி சாப்பிடவே முடியாது சாப்பாடு சாப்பிட்றது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ வித்த காமிச்ச மாதிரி இருந்துச்சு. அப்போ கொஞ்சம்
ஸ்மூத்தாக ஹேண்டில் பண்ண விஷயம்லாம் இப்போ கொஞ்சம் ரகடான ஹேண்டில் பண்ண மாதிரி இருந்தது. உங்களுக்கு இந்த சேலஞ்ச் எப்படி பிடிச்சிருந்துச்சு, வேறு என்னெல்லாம் ட்ரை பண்ணியிருக்கலாம் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க நீங்கள் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். ஸோ ஃபில் வீடியோ பார்த்து வீடியோ பிடிச்சா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோ, கூட நோட்டிஃபிகேஷன் வரும். அண்ட் வீடியோக்கு ஒரு பேர் லைக் கொடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்லாம் ஷேர் பண்ணி ஜெனி வந்து தாய்லாந்து போயிட்டு பேங்காக்ல இந்த மாதிரி சாப்பிட முடியாத சாப்பாடுலாம் சாப்பிட்டாலாம் அப்படின்றத சொல்லுங்கள். வாங்க இப்போ வீடியோக்கு. சரி வாங்க, கன்ஃபியூஸ் ஆகிட்டு சாப்பாடு சாப்பிட்டதில்ல எனக்கு அப்படியே எல்லாம் குழம்புது. நெக்ஸ்ட் பார்க்கலான்ட்டு பை பாய்.